ஹல்லேலூயா. சங்கீதம் 47:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று. இப்பொழுதும் நம்ம எக்காலம் ஊதும்போது ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 5:8 இப்படியாய் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. அன்பில் என்னை பரிசுத்தமாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானிரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ என்ற பாடலை யாவரும் நம் உற்சாகமாய் நம் உணர்ந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானிரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானிரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, இயேசுவை நேசித்தீரோ, மாத்திரமன்னான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவாயளித்தீர அப்போஸ்தலரே. சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவாயளித்தீர அப்போஸ்தலரே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன்.
வருங்காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நாம் சோதரராய் உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் நான். என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். உம்மகானுக்கு மூற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. உம்மகானுக்கு மூற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் நான். என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும். உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் நான். என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். Hallelujah. Our Lord Jesus Christ is a God of kindness. He is a God of mercy, and we are going to worship our God, asking for His forgiveness, asking for His mercy. Your
to all, and His mercy is over all that He has made. Your kindness leads me to repentance. Your goodness draws me to your side. Your mercy calls me to be like you. Your favor is my delight. Every day I wake in my praise and pour out a song from my heart. You are good, you are good, and your mercy is forever. You are good, you are good, you are good, and your mercy is forever. Your kindness is forever, your goodness is forever, your mercy is forever, forever. Your kindness is forever, your goodness is forever, your mercy is forever, forever. Your kindness is forever, your goodness is forever, your mercy is forever, forever. The Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. The steadfast love of the Lord never ceases, His mercies never come to an end. Thank you, Lord, for your abundant mercy. Thank you, Lord, for your favor. Thank you, Lord, for your kindness upon us, upon our families, upon our church, upon our ministries. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அன்பின் தேவனை உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எத்தனை தரம் விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் உடைய இரக்கத்தினால எங்களை மன்னிக்கிறீரே அப்பா. உடைய கோவாக்கினை எங்கள் மீது வரவிடாம உடைய இரக்கத்தினால எங்களை மன்னித்து உம்மை கிட்டி சேர்த்து கொள்ளுகிறீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சகலமும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபு பக்தர் சொல்லுகிறார். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்தின் வாழ்க்கையிலும் நம்முடைய சபையின் வாழ்க்கையிலும் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஒருவேளை அது தாமதமாகலாம், ஆனால் அது நிச்சயம் நிறைவேறும். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவ
உலகத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை தந்தவர் தவறாமல் அதை நிறைவேற்றி முடிப்பார். அதற்கிடையில வருகிற எல்லா சவால்களையும் அவரே ஜெயிப்பதற்கு அவருடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய பலனை தருகிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவரோடு கூட நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர் தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர் தானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? எத்தனை தடைகள் எழுப்பினாலும் தேவனாகி கர்த்தர் அந்த தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நமக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த இயற்கை அவருக்கு அடிப்படையும் செயற்கை அடிப்படையும் அனைத்தும் அவருடைய கரங்களினுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவர் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர், எங்க வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நீர் கொடுத்த தரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறுகிற வரைக்கும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம். எங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருப்போம் அப்பா. ஒருபோதும்
ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஒருபோதும் உம்மை மறுதலிக்காதபடிக்கு விசுவாசத்தை நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. எங்கள் இஸ்ரவேலின் தேவனே அப்பா, இந்த கால வேளையில நீர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் அனைத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே,
நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இந்த வேளையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாடுகிற நேரம் இது. இந்த வாரத்தில் எத்தனையோ நாள் நம்ம அவர் கூட பேசாமல் இருந்திருப்போம். வேலை வேலை என்று நம்ம பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருந்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வமா பிள்ளையே, இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுங்க, சாரி கேளுங்க. இனிமே உங்களோடு கூட நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லுங்க. இனிமே உங்க வார்த்தையை நான் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பேன்னு சொல்லுங்க. எப்பொழுதும் நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன்ப்பா, எப்பொழுதும் உங்களை துதிச்சுக்கிட்டே இருப்பேன்ப்பா, உங்களுடைய வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன்ப்பா, அந்த ஆடியோ பைபிள்லையாவது உங்க வசனத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்ப்பா. ஆண்டவரே, ஆவிக்குரிய மனிதனை தேவனாகிய கர்த்தரை நீர் பலப்படுத்துவீராக. நம்ம ஏன் சோர்ந்து போறோம்? நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் பலமுள்ளவனாக இல்லை. அதனால தான் பல பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் துவண்டு விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே, இந்த நிமிஷத்திலிருந்து நான் உம்மோடு கூட இன்னும் அதிகமாக உறவாட போகிறேன், இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறேன், இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன், இன்னும் அதிகமாக உங்களை பற்றி யோசிக்க போகிறேன். அவரை பற்றி யோசிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள தேவ சமாதானம் வரும். அவரை பற்றி யோசிக்கும் பொழுதே தேவனுடைய மகிமை இறங்கும். அவரை பற்றி யோசிக்கும் போதே உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். அவரை பற்றி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு வரும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று நீங்க பிரகடனப்படுத்திக்கிட்டே இருங்க, நீங்க ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக தன்னுடைய சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் சிந்தினாரே. அந்த மகா பெரிய தேவனை நாம் நினைத்து கொண்டே இருப்போம். அவர் பெருக, நாம் சிறுக அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே நீர் திராட்சை செடி, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்களேன், இயேசுவே நீர் திராட்சை செடி, நான் திராட்சை கொடி. இயேசுவே நீர் திராட்சை செடி, நான் திராட்சை கொடி. இயேசுவே நீர் திராட்சை செடி, நான் திராட்சை கொடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள இருந்த வல்லமை உங்களுக்குள்ள வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த பலன் உங்களுக்குள்ள வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஞானம் உங்களுக்குள்ள வரும். பெற்றுக்கொள்ளுங்க. அந்த திராட்சை செடியில் இருந்த பலன் எப்படி திராட்சை கொடிக்கு சொல்லுமோ, அதே போல இயேசுவுடைய பலன், இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். அவர் எப்படி சமாதானம் உடையவராக இருந்தாரோ நாமும் சமாதானம் உடையவர்களாக இருப்போம். இந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருங்க. நீங்க திராட்சை செடியா இருக்கீங்க ஜீசஸ், நான் திராட்சை கொடி. அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிற வரைக்கும் சொல்லுங்க, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் சொல்லுங்க. இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்த போகிற கர்த்தருடைய வசனம் இதுதான், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.